உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மேஷம் ராசியின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் பணப்பற்றாக்குறை இருக்காது. செவ்வாயின் நிலையினால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் இணைந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையினால் நல்ல குணம் ஏற்படும். குரு சுக்கிரன் ஆகிய இருவரும் சுபபலம் பெற்று திகழ்வதால் திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற மாதம் இந்த பங்குனி மாதம். கன்னி ராசியில் நிலை கொண்டுள்ள கேது பழைய கடன்கள் இருந்தாலும் அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிவகுத்தருள்வார். கணவன் மனைவியரிடையே பரஸ்பர அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து மனதில் நிம்மதி பிறக்கும். உத்தியோகம். ஜீவனக்காரரான சனி பகவான் அவர் ஆட்சி வீடான கும்பராசியில் பலம் பெற்று வளம் பெறுவதால் அலுவலக சூழ்நிலை உற்சாகத்தை அளிக்கும். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். தற்காலிக பணியிலேயே மன வருத்தத்துடன் இருந்து வரும் மேசராசினருக்கு பணி நிரந்தரமாகும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் விலகும். தொழில் மற்றும் வியாபாரம். உற்பத்தியை சிறிது அதிகரிக்கலாம். சக கூட்டாளிகளும் வங்கி போன்ற நிதி நிறுவனங்களும் ஆதரவாக நிற்பார்கள். புதிய முதலீடுகளில் அளவோடு இறங்கலாம். புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற மாதம் இந்த பங்குனி மாதம். கலைத்துறையினர். சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கும் நிலையில் புதனும் சுபபலம் பெற்று உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானமும் வாய்ப்புகளும் அதிக முயற்சியின்றி உங்களை தேடி வரும். மக்களிடையே புகழ் ஓங்கும். வாழ்க்கை வசதிகளும் புதிய வாகன வசதிகளும் கிடைக்கும். அரசியல் துறையினர். இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நல்ல எதிர்காலத்திற்கு அஸ்திவாரம் போடப்படும். விரயஸ்தானத்தில் சூரியன் ராகு நிலை கொண்டுள்ளதால் உங்கள் மீது வழக்குகள் இருந்தாலும் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். மாணவ மாணவியர். கல்வி சம்பந்தமான கிரகங்கள் சுபபலம் பெற்று விளங்குவதால் கல்வி முன்னேற்றம் எவ்வித தடங்களுமின்றி நீடிக்கிறது. பாடங்களில் மனம் ஆர்வத்துடன் ஈடுபடும். உயர்கல்விக்கு உங்கள் விருப்பம் போல் இடம் கிடைக்கும். நேர்முக தேர்வுகளில் சரியான விடையளித்து நல்ல வேலையும் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. விவசாயத்துறையினர். உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். சூரியன் சாதகமாக இல்லை. ஆனால் அடிப்படை வசதிகளுக்கு எவ்வித தடங்களும் இருக்காது. பழைய கடன்களை அடைப்பதற்கு வழி பிறக்கும். பெண்மணிகள். குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான மாதம் இது. பணப்பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்பில்லை. விரயஸ்தானத்தில் சூரியன் ராகு சேர்க்கை இருப்பதால் உடம்பில் அசதியும் சோர்வும் ஏற்படும். ஒரு சிலருக்கு சரும சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமை அதிகரித்தாலும் அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை தரும். பரிகாரம். கந்தசஷ்டி கவச பாராயணம் நன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் பங்குனி 5ஆம் தேதி நடுப்பகல் முதல் 7 வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.